இது வரைக்கும் எந்த வீடியோலையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொல்லி நான் சொன்னதே இல்லை. இந்த வீடியோல சொல்றேன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 9 to 5 ஜாப் இருக்கணும், இல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கணும், லைஃப் செட்டில். பட் இது கிடையாது. காலேஜ் டிகிரி, ரெஸ்யூமே, இன்டர்வியூ இதெல்லாம் ஒரு சைடு. இது இல்லாம இன்னொரு சைடு இருக்கு. Hi guys, welcome back to my YouTube channel. I am Susinder, a freelance web developer. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சுசிந்தருக்கும் வெப் டெவலப்பருக்கும் நடுவுல ஒரு வார்த்தை சொன்னேன், ஃப்ரீலான்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு ஃப்ரீலான்சிங்னா என்னன்னு தெரியும், அதோட மீனிங்னா என்னன்னு தெரியும்? அப்படி தெரியலனா பி ஆனஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல தெரியலன்னு சொல்லுங்க. சும்மா கூகுள்ல போய் சர்ச் பண்ணிட்டு இந்த வேர்டோட மீனிங் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. பி ஆனஸ்ட் தெரியலன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் இப்போ நான் ஒரு ஃப்ரீலான்சர், பட் ஃப்ரீலான்சிங்னு ஒன்று இருக்குன்றதே எனக்கு 1 year முன்னாடி தான் தெரியும். ஐ எம் பீங் ஆனஸ்ட் வித் யூ கைஸ். இதான் உண்மை. எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்படி ஒரு வேர்டு இருக்கு, ஃப்ரீலான்சிங் ஒன்று இருக்குன்றதே எனக்கு தெரியும். சும்மா ஒரு நாள் ரேண்டமா யூடியூபை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது தமிழ் டெக் சேனல்ல இருந்து தமிழ் சேனலோட வீடியோ ஒன்று பார்த்தேன். அது சம்திங் பிளாக் பண்ணி எப்படி நம்மளால ஏர்ன் பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒரு வீடியோ. அந்த வீடியோட தம்ப்நெயில்ல தான் நான் ஃப்ரீலான்சிங்ன்ற வேர்டை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்புறம் ஃப்ரீலான்சிங் பத்தி நிறைய சர்ச் பண்ணேன், நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம ஒர்க்குக்கு போகாமலே வீட்லயே உட்காந்து ஈஸியா ஏர்ன் பண்ணலாம், அதுவும் லெஜிட்டிமேட் வேல, ஒரு ஸ்கில் இருந்தா போதும்னு. இன்னைக்கு இந்த வீடியோல ஃப்ரீலான்சிங்னா என்ன, அது பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு கிளியர் அண்ட் கட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. இது வரைக்கும் எந்த வீடியோலையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொல்லி நான் சொன்னதே இல்லை. இந்த வீடியோல சொல்றேன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. அண்ட் என்னோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் பரவாயில்ல, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காவது ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனல்ல வீக்லி ட்வைஸ் வீடியோஸ் மட்டும் இல்ல, டெய்லிக்கும் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்றேன், அதை மறக்காம பாருங்க. ஓகே, இப்போ ஃப்ரீலான்சிங்னா என்ன? இப்போ நார்மல் 9 to 5 ஜாப் இருக்கு, அது கிடைக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? முதல்ல ஒரு டிகிரி முடிக்கணும், அதுக்கப்புறம் இல்ல ரெஸ்யூம் இல்ல ஒரு சிவி கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கும். ரைட்டா? இதுதான் வந்து ஒரு ஆவரேஜ் இந்தியன் கிட்ட இருக்க ஒரு டிபிக்கல் மென்டாலிட்டி. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 9 to 5 ஜாப் இருக்கணும், இல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கணும், லைஃப் செட்டில். பட் இது கிடையாது. இதை விட இன்னொரு பெரிய சைடு இருக்கு. அதை யாருமே நம்ம கிட்ட சொல்லாமலே விட்டுட்டாங்க. அப்படி நம்ம கிட்ட இது சொல்லாம விட்டதுக்கு நம்ம இந்த சொசைட்டியை பிளேம் பண்றதா, இல்ல நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது டீச்சர் சொல்லி கொடுக்கல, இல்ல எஜுகேஷன் சிஸ்டம் பிளேம் பண்றதா, இல்ல நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட இதை சொல்லி கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்கள பிளேம் பண்றதா, யாரை பிளேம் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கா இந்தியான்னு சொல்றேன்னா, இது மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ஒரு பழக்கப்பட்ட விஷயம். அங்கெல்லாம் ஆவரேஜா 12 வயசு வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. பட் இங்க இந்தியாவில் ஆவரேஜா 22 to 25 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஃபேமிலியை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நார்த் சைட் ஆஃப் இந்தியா கூட பரவாயில்ல, அவங்க டெவலப் ஆயிட்டு வராங்க. பட் சவுத்ல நம்ம இன்னும் டெட்டரேட்டட் தான் இருக்கும். இங்க நிறைய பேருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியல. இதை நான் ஏன் சொல்றேன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் பயோல நான் ஃப்ரீலான்ஸ் வெப் டெவலப்பர்னு போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கோட மீனிங் என்னடான்னு கேட்டாங்க. நான் வெப் டெவலப்பர் தானே, வெப்சைட் கிரியேட் பண்றவங்கன்னு சொன்னேன். பட் அவங்க எல்லாருமே ஒருத்தவங்க மாறாம வெப் டெவலப்பர்னா என்னன்னு தெரியும், ஆனா ஃப்ரீலான்ஸ்னா என்னன்னு தெரியாது, அதை சொல்றான்னு தான் சொன்னாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நம்ம ஊர்ல ஃப்ரீலான்ஸ்னா என்னன்னே தெரியாம இருக்காங்க. பட் இனிமே அப்படி இருக்க மாட்டாங்க. என்னால இதை எவ்வளவு பேர் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளவு பேருக்கு நான் சேர்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலேஜ் டிகிரி, ரெஸ்யூமே, இன்டர்வியூ இதெல்லாம் ஒரு சைடு. இது இல்லாம இன்னொரு சைடு இருக்கு, அதுதான் ஃப்ரீலான்சிங். நான் இப்போ சொன்ன இந்த எதுவுமே உங்களுக்கு அந்த இடத்துல தேவையே படாது. ஒரு டிகிரி தேவையில்லை, நீங்க ரெஸ்யூமே கிரியேட் பண்ணிட்டு ஒரு இன்டர்வியூல போய் அட்டன் பண்ணணுன்ற தேவையே இல்லை. ஒரு ஸ்கில், ஒரே ஒரு ஸ்கில் உங்ககிட்ட இருந்தா போதும், நீங்க தனியா ஒர்க் பண்ணலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்க ஒரே ஒரு ஸ்கில்ல கத்துக்கணும். இங்க நீங்க அந்த ஸ்கில்ல முடிச்சிட்டீங்கன்ற சர்டிபிகேட் கூட தேவையில்லை. அந்த ஸ்கில்ல எந்த ஒர்க் கொடுத்தாலும் என்னால பண்ண முடியும் கேரண்டி பண்ற அளவுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணா மட்டும் போதும். அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் a must. அப்பதான் உங்களால பேசி கன்வின்ஸ் பண்ணி கிளைண்ட்ஸை பிடிக்க முடியும். இதெல்லாம் இருந்தாலே போதும், நீங்க தனியா வீட்ல இருந்தே earn பண்ணலாம். இப்ப ஃப்ரீலான்சிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன். இப்ப நீங்க நார்மலா ஒரு 9 to 5 ஜாப் போறீங்கன்னா அங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுவீங்க. அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு யார் தந்திருப்பாங்கன்னா HR இல்ல TL தந்திருப்பாங்க. அவங்களுக்கு யார் தந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சீனியர் மேனேஜர் தந்திருப்பாங்க. அந்த சீனியர் மேனேஜருக்கு யார் தந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஓனர் தந்திருப்பாரு. அந்த கம்பெனி ஓனருக்கு யார் தந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் கண்டுபிடிச்ச அந்த கிளையண்ட்டுக்கு தந்திருப்பாங்க. இப்ப அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்ச உங்களுக்கு வெறும் சேலரி தான், ஆனா அந்த கம்பெனியோட ஓனருக்கு அது ப்ராஃபிட். ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லாம நீங்களே ஸ்ட்ரெயிட்டா அந்த கிளையண்ட் அப்ரோச் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டை பண்ணி கொடுத்தா அதுதான் ஃப்ரீலான்சிங். இங்க நீங்க போடுற டைம் அண்ட் உங்ககிட்ட இருக்க ஸ்கில் மட்டும் தான் வேல்யூ, வேற எதுக்குமே வேல்யூ கிடையாது. அண்ட் அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அந்த பேமெண்ட்டை நீங்க யாரு கூடயும் ஷேர் பண்ண வேணாம் until you have hired someone. இப்போ எப்படி நான் ஆன்லைன்ல கிளைண்ட்ஸ்லாம் சர்ச் பண்ணி கண்டுபிடிப்பேன்னு கேட்டீங்கன்னா அதுக்குன்னு சில வெப்சைட்ஸ் இருக்கு. லைக் Freelance, Upwork, Fiverrன்னு இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்கு. பட் நீங்க ஒரு பிகினரா இருந்தா நான் இந்த வெப்சைட்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதெல்லாம் ஆல்ரெடி கிரௌடடா இருக்கு. இங்க நிறைய காம்படிஷன் இருக்கும், உங்களுக்கு கிளைண்ட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் லெஸ் கிரௌடடா இருக்க சில வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. லைக் பீப்பிள் பர் அவர், குருன்னு இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்கு. நீங்க சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதெல்லாம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணாலும் there is only a chance of 10% of getting a client. எஸ், இந்த வெப்சைட்ஸ் மூலமா உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்க
கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் இந்த வெப்சைட்ஸே 20% மேல உங்களுக்கு கட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும்னா சோஷியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கணும். லைக் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், லிங்க்டின், முக்கியமா லிங்க்டின்ல நீங்க ஆக்டிவா இருக்கணும். அங்கதான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. இப்போ நான் ஒரு வெப் டெவலப்பர், எனக்கு மொத்தம் 3 கிளைண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. 3 கிளைண்ட்ஸுமே எனக்கு இன்ஸ்டாகிராம்ல இருந்து மட்டும் தான் கிடைச்சாங்க. இந்த வெப்சைட்ஸ்ல இருந்து ஒரு கிளைண்ட் கூட இன்னும் வரல, ஒரு மெசேஜ் கூட இன்னும் வரல. இந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறத உங்களுக்கு கிளியரா இன்னொரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுக்கு 2 சைடு இருக்கும், ரைட்? அதே மாதிரி ஃப்ரீலான்சிங்க்கு ஒரு 2 சைடு இருக்கு. அதுல பாசிட்டிவ் சைடு மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக. அதுல இன்னொரு சைடு இருக்கு, அதை உங்களுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை தெரிஞ்சுக்காம உங்களால ஃப்ரீலான்ஸ் பண்ண முடியாது. ஸோ கடைசி வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது வேல்யூ கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி கிடைச்சிருந்தா ஐ காட் சம் வேல்யூன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு ஃப்ரீலான்சிங்னா என்னன்னு தெரியாம இருக்கு. என்னால வீடியோ மட்டும் தான் போஸ்ட் பண்ண முடியும். அதை நீங்க தான் ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு தெரிய வைக்கணும். இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்க்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்து நான் எதை பத்தி எல்லாம் பேசணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோல பார்க்குறேன். Until then, bye.